ஏய் கரெக்டா விசாரிச்சியா? ஏன்னா டென்ஷன் ஆகுற? இன்னைக்கு எல்லாரும் வேற வேலைக்கு போயிருக்கானுங்க. இங்க எவனும் கிடையாது. கன்ஃபார்ம் நியூஸ். அது ஏன்னா நம்ம தலைவர் மூர்த்தி ஏரியால மீட்டிங் போடுறாரு. போஸ்டர் ஓட்டுறதுக்குள்ள உயிரே போயிடுது. ஏய், அவனுங்க ஏரியால தான் பவரா காட்டணும். காலைல போஸ்டரை பார்த்தானுங்கன்னா செத்துருவானுங்கல்ல. ஏய் மூர்த்தி ஆடாது அவரே தானா? ஒழுங்கா விசாரிச்சான்னு கேட்டேன்ல. நான் என்னென்ன பண்ணுவேன்? ப்ரோக்ராம் மாறிட்டு போலகுது. இப்ப என்னன்னா அவனுக்கு 5 பேர் தானே வந்துக்கிறானுங்க. பிரச்சனை பண்ணா போட்டுடலாம். ஏய் மூர்த்தி ஓரத்துல இருக்கான்னா சுத்தி 100 பேர் இருக்கான்னு அர்த்தம். அவனே தனியா 10 பேரை வெட்டுவான்டா. அதுவும் அவன் ஏரியால வந்து போஸ்ட் ஓட்டுறத பார்த்தா. டேய் நிறுத்துக்கடா. சரிதுண்ணா. ஏய் வண்டி ஏறா. எவன் வந்தாலும் ஏத்திட்டு போயிடு. டேய் ஓடுங்கடா. என்ன குடிச்சிக்கடா? ஏய் இதோ பாரு அல்ல கையே. ஏய் மெதுவா போயிட்டே இரு. வெண்டு திரும்பி வெயிட் பண்ணு. வண்டி ஆஃப் பண்ணாத. நம்ம ஏரியால வந்து போஸ்ட் ஓட்டுறாங்கண்ணே. அம்பாஸ் எஸ்கேப் ஆயிடுச்சு. பசங்களை துரத்தி நம்ம ஆளுங்க போய்க்கிறாங்க. இதோ இவன் ஒருத்த மட்டும் தான் மாட்டுக்கிறான். யார் அவன்? பென்சில்ல கோடு போட்ட மாதிரி கீழே வேற செய்யுதுண்ணே. பெருசா எவனும் மாட்டல. டேய், இவனை வெட்டி மார்க்கெட் ஆண்ட போடு. நம்ம ஏரியால போஸ்டர் ஒட்டினா என்ன ஆகும் தெரியட்டும். ஏய், மருந்து சாப்பிட்டியா? எப்ப பார்த்தாலும் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இதுல ஹீரோ ஆகணும்னு வேற ஆசை. கூட பிறந்த பாவத்துக்கு சினிமா படம்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. நீ ஒன்னா பாரு படம் என்னமா ஓட போகுதுன்னு. டேய், அந்த கூலிங் கிளாஸை கட்டிட்டு போடா. நீ மட்டும் தலைக்கிடையே அடிச்சுக்கோ. விளையாடுறானுங்கண்ணா. பொறுமையா நாசம் பண்ணி தான் கொள்ளுவானுங்க. நம்ம அவனுக்கு ஆளை பண்ணுமே மறந்துருப்பானுங்களா? டெல்லி, நான் அன்பு பேசுறேன். மூர்த்தி ஏரியால போஸ்ட் ஓட்ட வந்தோம். பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனந்த் பிரியா 100 பேருக்கு மேல இருப்பானுங்க. விட்டுறவா? அதுவும் கரெக்ட் தான். சரி ஓகே. ஏய் வாங்கடா. ஏய் வாடா. அண்ணா குமார், அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாது போலாம்ண்ணா. அப்படிங்கிற? அதுவும் கரெக்ட் தான். அவ ஆள் யாராவது மாட்டாமையா போறான். ஏய் போதுமாடா. பத்தாதுண்ணே. நம்ம கிருஷ்ணாவை என்ன கிளிகிழிச்சானுங்க. போடா, மூச்சே இருக்குது. ஏய் இதை அடிச்சு முடி. ஏய் வேற இடத்துல ஆடுறா. ஏய், என்னடா விளையாடிட்டு இருக்கீங்க? டைம் ஆகல? இதோ முடிஞ்சதுண்ணா. ஏய் விடுங்கடா. இதோ பாருண்ணா, இது நிக்குது. பரவாயில்லண்ணா, மூவ்மெண்ட் இருக்குது. டேய் நவுரா, டைம் ஆகுது. அண்ணன் கத்த போறாரு.
வாங்க அட்ரா ஆம்பளை தான் அட்ரா என்ன அடிக்கணுமா அட்ரா அட்ரா எவ்வளவு அடிப்ப வலிக்கல கொஞ்சம் கூட வலிக்கல அடிக்கடா போட்டங்களா வாங்கடா உள்ள எரியுதுடா கொண்டு வேண்டாம் உங்களெல்லாம் என்னால் நம்ப முடியலடா. சத்தியமாடலே நான் பார்த்தேன். ஒரே அடி இப்படி கைய வச்சு பங்குடு. அப்பா எனக்கு கேக்குது சத்தம். நெஞ்சலுமே உடஞ்சிச்சாமே. ஒரு ஆள் ஒரே ஆள் அப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறான். சுத்தி 100 பேரு. இதுல மூர்த்தி வேற. அவன் யாரு எத்தனை பேரை போட்டிருக்கான்? ஊரெல்லாம் நியூஸ் பத்திக்கிட்டு எரியுது. வெறி பிடிச்சு போய் தேடிட்டு இருக்கானுங்க. போனது பெரிய தலை இல்ல, அடங்குறது கொஞ்ச நாள் ஆகும். இங்க மட்டும்தான் அவனுக்கு பாதுகாப்பு. நான் தம்பி டேபிள்ல கொஞ்சம் சாப்பிடலாம்ல? பையனுக்கு இன்னும் சூடு குறையல. குமாரே, குமாரே, பாக்குறதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துறாங்க. வாக்கா. அக்கா போங்க வரேன். சிகரெட். இல்லை வேணாம், வச்சிரு. மூடு இல்லை.
பாருங்கப்பா, ஆளாளுக்கு பேசியிருந்தா முடிவா என்ன சொல்றீங்க? இதோ பாருண்ணா, இங்க இருக்கவங்க எல்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்படி அனாமத்தா ஒரு கொலை பண்ணவெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தா பிரச்சனை ஆயிடும். நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதனால அவனை ஏதாவது வேலைக்கு அனுப்புங்க. என்ன பண்றான்னு பார்க்கலாம். என்னடா டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்களேன்னு பயந்துடாத. நீ என்ன இதுன்னு எங்களுக்கு தெரிய வேணா. இந்த பார், எப்பவும் வண்டியை சைட் லாக் பண்ணக்கூடாது. அப்புறம் அவசரத்துக்கு எடுக்க முடியாது. என்ன வா, இங்கிருந்து கொஞ்சம் நடக்கணும். இன்னைக்கு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஒரு ஆள் கையை எடுக்கணும், அவ்வளோதான். வலது கை நோட் பண்ணிக்கோ. சரிண்ணா. வா. அந்த வீடு தான். ஐயா தினமும் ராத்திரி 10 மணிக்கு இந்த வீட்டுக்கு வந்துடுவார். 1 மணிக்கு தான் போவார். எவ்வளோ வச்சுக்கிறான். இதை பாரு, அதான் ஒரு காரு. அவ்வளோ தூரம் நடந்து வந்து தான் காரை எடுக்கணும். அதனால தான் நம்ம கரெக்டாக நடுவில் நிற்கிறோம். என்ன புரிஞ்சுதா? ம், ஆள் வரானான்னு பாரு. ஏய், இவ்வளவு நேரம்லாம் பாத்தீங்கன்னா சட்டி கிழிஞ்சிரும். இந்த பாரு, இந்த மாதிரி ஸ்லைட்டாக எட்டி பார்த்துட்டு சர்க்குன்னு உள்ளே இழுத்துக்கணும். நான் ஒரு செகண்டு, ஒரே செகண்ட் தான் டைமு. அதுக்குள்ளே எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? பாரு. ம், என்ன பார்த்த? ஆள் வரல. வேற என்ன பார்த்த? ஏய், என்னடா டென்ஷன் பண்ற? ஐயய்ய, தெருமனையில் ஒருத்தன் நடந்து போகிறான். ஒரு அம்மா பால்கனியில் வேடிக்கை பார்க்குது. 3-4 சின்ன பசங்க அலெக்ஸ் பாய்ஸ் விளாட்றாங்க. 2 நாய் தெரியுது. 3 வீட்டு கதவு திறந்துருக்குது. பாரு. கரெக்டா? கண்ணு கேமரா மாதிரி பதியணும். ஒன்று விடக்கூடாது. ஆ, இதா இதான் உன் பொருள். வீட்டுக்கு போய் பூஜை எல்லாம் பண்ணி பத்திரமா வச்சுக்கோ. நான் புடி. கை நடுங்குது பார். ஸ்டடியா புடி. ம், இப்படி வை. இருக்கிறதும் தெரியக்கூடாது, எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும். ஆ, எடுத்து பாரு. உள்ள வை. எடுத்து பாரு. உள்ள வை. ம், பரவாயில்ல. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. எப்போ வேணாலும் வருவான். அலர்ட்டாரு. கை இடுப்புலயே இருக்கட்டும். பயமா இருக்கா? பொய் சொல்லாத. பயமா இருக்குல்ல? எனக்கும் பயமாக தான் இருக்கு. தப்பு இல்லை. பயந்தான் உன்னை காப்பாற்றும். நம்ம உயிர் மேலே பயம் இருந்தால் தான் மற்றவங்க உயிர் எடுக்க முடியும். மூச்சு கூட விடாத. கத்தியில் கை வச்சுக்கோ.
2 பேருக்கு ஆப்பு வச்சிருப்பியாடா? ஏன் தலையில கட்டினாங்க பாரு. ஏந்திரி. சரி பரவாயில்ல. முத தடவை அப்படித்தான் இருக்கும். டென்ஷன் ஆகாத. பாதிதான் வெட்டிக்கிறேன். போய் மீதியை வெட்டிட்டு வா. ஒரு தடவை வெட்டினாதான் புரியும். போ போடா. போலாம் வா. கவலைப்படாத, உன்னை பத்தி நல்ல ரிப்போர்ட்டா கொடுக்குறேன்.